Hi students, இப்போ நம்ம numbers and sequences chapterல exercise 2.4ல second problem பார்க்க போறோம்ப்பா. ஸோ இந்த கொஷின்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு சீக்வன்சஸோட ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏஎன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சீக்வன்ஸுக்குரிய A1, A2, A3, A4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஏஎன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட், இந்த சீக்வன்ஸுக்கு இன்புட் என்னவாக இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். சரியா? சீக்வன்ஸ்னாவே ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் எப்படி இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும்னு தெரியும். சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்னது? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் கியூப் மைனஸ் 2ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ எனக்கு ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட இன்புட் வந்து 1 இருக்கும்போது இட் மீன்ஸ் A1 என்னவா இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதே மாதிரி என் இன்புட் 2 இருக்கும்போது என் A2 என்னவா இருக்கும், என்னோடய அவுட்புட் என்னவா இருக்கும் சொல்லி நான் எழுதணும். சரியா? அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து n கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்புட் கொடுக்குற வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு அவுட்புட் கிடச்சிரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் வந்து சீக்வன்ஸ்க்குரிய டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். என்னது? A1, A2, A3, A4 நான் கண்டுபிடிக்கணும். சரியா? நான் என்னுடைய ஏஎன் ஈக்குவேஷன் வந்து n கியூப் மைனஸ் 2 சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ என்னோட வேல்யூஸ் என்ன இருக்கும்? பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு நமக்கு தெரியும். சரி, ஃபஸ்ட்டு என்னோடய n வேல்யூ 1 இருக்கும்போது என் A1 எப்படி இருக்கும்ப்பா? இந்த ஈக்குவேஷனில் வந்து என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 கியூப் மைனஸ் 2 தட் இஸ் 1 மைனஸ் 2 வந்து மைனஸ் 1 இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ நான் 1 இன்புட் கொடுக்கும்போது என் அவுட்புட் வந்து -1. இந்த சீக்வன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -1. சரி, நெக்ஸ்ட் நான் வந்து n2 கொடுக்குறேன். ஸோ என் A2 என்னவாக இருக்கும்? இந்த ஈக்குவேஷனில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு பதிலாக 2 கியூப் மைனஸ் 2. சரி, A2 கியூப் வந்து 8 மைனஸ் 2 என்ன வரும்? 6. புரிஞ்சுதாப்பா? ஸோ என் செகண்ட் டேர்ம் 6. அதே மாதிரி இன்புட் 2 கொடுக்கும்போது என் அவுட்புட் என்னது? 6. சரி, நெக்ஸ்ட் n3 இருக்கும்போது தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறேன். A3 என்னவா இருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் 3 கியூப் மைனஸ் 2. எனக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கேன். 3 கியூப் வந்து 27. 27 மைனஸ் 2 என்ன வரும்பா? 25. ஸோ இப்போ என் தேர்ட் டேர்ம் வந்து 25. ஸோ இந்த வந்து 3 இன்புட் கொடுக்கும்போது 25 அவுட்புட். நெக்ஸ்ட் n is equal to 4 இருக்கும்போது பாருங்கள் என் A4 ஃபோர்த் டேர்ம் என்ன வருதுன்னு பாருங்கள். தட் இஸ் 4 கியூப் மைனஸ் 2. 4 கியூப் என்னப்பா வரும்? 4 4s are 16. 16 4s are 64 வரும். 64 மைனஸ் 2 என்ன வரும்? 62. ஸோ அப்போ வந்து A4th டேர்ம் வந்து 62. ஸோ என்ன சீக்வன்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சுதாப்பா? அதே மாதிரி இங்கே 4 இன்புட் கொடுக்கும்போது என் அவுட்புட் வந்து 62. புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்போ என் சீக்வன்ஸ் என்னதுப்பா? தேர்ஃபோர் த சீக்வன்ஸ், த ஃபஸ்ட் 4 டேர்ம்ஸ் in sequence are -1, 6, 25, 62. புரியுதாப்பா? இதுதான் உங்களுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, செகண்ட் கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன். இங்கேயும் ஏஎன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சீக்வன்சஸில் இருக்க ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என் வேல்யூஸ் என்ன தெரியும்? என் வேல்யூஸ் 1, 2, 3, 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா A1, A2, A3, A4 கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த ஈக்குவேஷனில் n வேல்யூ 1, 2, 3, 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இட் மீன்ஸ் என்னென்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனுக்குரிய ஈக்குவேஷன் ஏஎன் கொடுத்துட்டாங்க. இதுதானே? சரியா? நம்ம இன்புட் வந்து இந்த சீக்வன்ஸுக்குரிய ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்கணும்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிடச்சிரும். சரியா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் வந்து செகண்ட் டேர்ம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் தேர்ட் டேர்ம். அதே மாதிரி ஃபோர்த் டேர்ம். புரிஞ்சுதாப்பா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏஎன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுப்பா? A1 கண்டுபிடிக்கணும். A1 கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? என்னோட ஈக்குவேஷன் ஏஎன் ஈக்குவேஷனில் நான் எனக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இன்புட் 1 கொடுக்கும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ அப்போ என்ன வரும்? எனக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 இன்ட்டு எனக்கு பதிலாக 1 + 1 1 × 1 + 1 வரும். சரியா? ஸோ -1 /
2 into 1 into 1 plus 1 வந்து 2 வந்துரும். ஸோ இப்போ இந்த minus 1 ஸ்கொயர் வந்து 1 வந்துரும். 1 into 2 வந்து 2. ஸோ உங்கள் A1 டேர்ம் என்னதுப்பா 2. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 2னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. 1 இன்புட் கொடுக்கும்போது உங்கள் அவுட்புட் வந்து 2. இங்கே கொடுக்குறீங்களா இந்த நம்பர் தான் இப்போ இன்புட் நம்பரு. இதுதான் அவுட்புட், உங்கள் சீக்வன்ஸுக்குரிய அவுட்புட். சீக்வன்ஸ்னால் என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்குரிய அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டேர்ம் நான் கண்டுபிடிக்கணும் A2. ஸோ அப்போ வந்து n வேல்யூக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் -1. இந்த ஈக்குவேஷனில் எனக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 பவர் 2 + 1 2 into 2 + 1. அப்போ என்ன வரும், -1 பவர் 3 2 + 1 வந்து 3 வந்துடும். 2 into 2 + 1 வந்து 3 வந்துடும். -1 கியூப் என்ன வரும், -1 தான் வரும். சரியா, 2 into 3 6 வந்துடும். ஸோ அப்போ A2 ஆன்சர் என்னது, -6. ஸோ நம்ம செகண்ட் டேர்ம் ஆன்சர் என்னது, -6. புரிஞ்சுதாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் A3 கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ வந்து இப்போ நான் வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். என் ஈக்குவேஷன் என்ன தெரியும், AN ஈக்குவேஷன் வந்து -1 பவர் n + 1 into n into n plus 1 நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் என்னக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வரும் பாருங்கள், -1 பவர் 3 + 1 into 3 into 3 + 1. ஸோ -1 பவர் 3 + 1 வந்து 4 வந்துடும். 3 + 1 வந்து 4 வந்துடும். ஸோ இப்போ என்ன வரும், -1 பவர் 4 வந்து 1 வந்துடும். புரிஞ்சுதாப்பா. நெக்ஸ்ட் 3 into 4 வந்து 12 வந்துடும். ஸோ உங்களுடைய A3 வேல்யூ என்னது, A3 வேல்யூ வந்து 12. ஸோ உங்கள் சீக்வன்ஸோட தேர்டு டேர்ம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. தட் இஸ் 12. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A4 கண்டுபிடிங்க. A4 இந்த ஈக்குவேஷன் திரும்ப எனக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 பவர் 4 + 1 4 into 4 + 1 -1 பவர் 5 4 into 4 + 1 வந்து 5. -1 பவர் 5 என்ன வரும், ஆட் பவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் உங்கள் நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். -1 into 4 into 5 என்ன வரும், 20. ஸோ -20. ஸோ இப்போ A4 டேர்ம் உங்களுக்கு என்னது, -20. ஸோ உங்கள் சீக்வன்ஸில் வந்து ஃபோர்த் டேர்ம் வந்து -20. புரிஞ்சுதாப்பா. இப்போ நம்ம 4 டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சின்னு புரிஞ்சுதா. ஸோ இப்போ இங்கே அவுட்புட் என்ன வரும், 2 கொடுக்கும்போது அவுட்புட் வந்து -6, 3 கொடுக்கும்போது அவுட்புட் வந்து 12. சரியா, 4 கொடுக்கும்போது அவுட்புட் வந்து -20. புரிஞ்சுதாப்பா. ஸோ இப்போ நீங்கள் எழுதுங்க. இப்போ என்ன சீக்வன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. therefore the first 4 terms of the sequence are A1 வந்து 2, A2 வந்து -6, A3 வந்து 12, A4 வந்து -20. ஸோ இதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுதாப்பா. ஸோ இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறப்ப செகண்ட் ப்ராப்ளமில் தேர்ட் சப்டிவிஷன் AN கொடுத்துட்டாங்க. AN = 2n² - 6 சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, தட் இஸ் சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், A1 A2 A3 A4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் வந்து எனக்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து A1 A2 A3 A4 கிடச்சிரும். புரிஞ்சுதாப்பா. ஸோ நம்ம என்னோட வேல்யூஸ் என்ன தெரியும், 1 2 2 3 4 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் AN ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு A1 கண்டுபிடிங்க. இந்த ஈக்குவேஷனில் எனக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 1² - 6, that is 2 into 1 - 6. 2 - 6 என்னப்பா வரும், -4 வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -4. நெக்ஸ்ட் A2. இப்போ எனக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 2² - 6. 2 into 2² என்னது 4 -6. 2 4s are 8. 8 - 6. 8 - 6 என்னப்பா வரும், 4 வரும். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு 2 சாரி 8 - 6 வந்து 2 வரும். செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு 2. புரிஞ்சுதாப்பா. நெக்ஸ்ட் A = 3. n வேல்யூ 3. இந்த ஈக்குவேஷனில் எனக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 3² - 6. 3² என்னப்பா வரும், 9. 2 into 9 - 6. 2 into 9 வந்து 18. 18 - 6 என்னப்பா வரும், 12 வரும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம A4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன வரும் 2 into 4 square minus 6 வரும். 4 square வந்து 16. 2 into 16 minus 6. 2 into 16 என்னப்பா வரும் 32 வரும். 32 minus 6. 32 minus 6 என்னப்பா வரும் 26 வரும். ஸோ 26. ஸோ உங்கள் A3 டேர்ம் என்னதுப்பா A3 டேர்ம் வந்து 12. A4 term வந்து 26. ஸோ உங்கள் சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு 4 terms என்ன வரும்? Therefore, the first 4 terms of the sequence are என்னப்பா வரும் -4, 2, 12, 26 வரும். புரிஞ்சுதா?